தணிகை மலையில முதல்ல வழிபட்ட வடிவமாக இந்த பிரம்மசாஸ்தா இருந்ததாக நம்மளுடைய வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் வள்ளி தேவசேனா சமேதராக அங்கே முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த தணிகை மலைக்கு என்ன சிறப்புன்னா, இன்னைக்கு மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். ஆனால் இன்னைக்கெல்லாம் தவறாம ஒன்று கேட்குறோம். சுகர் எவ்வளவு இருக்கு, ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, எல்லாம் தவறாம கேட்குறோம். இப்படி நம்ம உடம்புல எது இருந்தாலும் எது இருக்கோ இல்லையோ வியாதி விதவிதமா இருக்கு. டாக்டரே ஆச்சரியப்பட்டுறாரு, எந்த வகை வியாதின்னு சிலபஸ்லயே இல்லையே, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்படி எப்பேற்பட்ட வியாதியும் குணப்படுத்தக்கூடிய குமார தீர்த்தம் தணிகை மலைக்கு கீழே. தணிகையில மொத்தம் 3 தீர்த்தங்கள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எப்படி திருச்செந்தூர்ல நாளிக்கிணறோ அதே மாதிரி திருத்தணிகையில குமார தீர்த்தம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. யார் ஒருவர் அந்த 48 நாள் விடாமல் அந்த தீர்த்தத்துல முங்கி மொத்தம் அங்க இருக்கக்கூடிய படிகள், நம்மளுடைய வருடங்களை கொடுக்கக்கூடிய 365 படிகள் அங்க இருக்கு, அந்த படி ஏறி முருகனை தரிசனம் பண்றாங்களோ உங்களுடைய வியாதி குறையும். இதை யாரு சொன்னது? அருணகிரிநாதர் சொல்றார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.